மேகங்கள்லாம் இந்திர நாடைப்படி வந்தது, குமுறியது, சலத்தோடு வந்து சலசல சலசலன் மழை பொழிந்தது. இத பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்ணா, மழைய தடுக்கணும், அதுக்காக மலைய குடையா எடுத்தான். மலை பெரும் குடையால், சின்ன குடை போராது, பெரும் குடை வேணும், பெரிய குடை. அதனால மலை பெரும் குடையால் கோவர்தன மலையை பெரும் குடையாக தாங்கி பிடித்து மறுத்தவன். மறுத்தவன்னா தடுத்தவன் அர்த்தம். இன்னைக்கு சொல்றான் இல்லையா, தடுத்து பேசினா மறுத்து பேசாதேங்கிற பாருங்க. அந்த மழையையே மறுத்தவன் கண்ணபிரான், தடுத்தவன். அப்படி தடுத்த அந்த கண்ணன் தான் மதுரை மால். அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மதுரை மால். மதுரைனா வடமதுரை, மதுராங்கிற க்ஷேத்திரம். மால்னா வெறித்தனமா அன்பு கொண்டவன். மதுரை மால்னா அந்த மதுராங்கிற க்ஷேத்திரத்துல வெறித்தனமா அன்பு கொண்டவனா. ஏன்னா அது துருவன் முன்னாடி தபஸ் பண்ண இடம். அதுக்கப்புறம் பெருமாளே வாமனாவதார காலத்துல அங்க கொஞ்ச காலம் எழுந்துருளி இருந்தார். அதுக்கப்புறம் அம்பரீஷன் அங்கதான் ஏகாதசி விரதம் இருந்தான். சத்ருகுணன் அந்த இடத்துக்கு தான் போய் லவணாசுரனை வதம் பண்ணான். இப்படி பல பாகவதர்களின் தொடர்பு இருக்கோ இல்லையோ, அங்கேயே தான் கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணியிருக்கான். நம்ம பல அடியார்கள், ஒரு சத்ருகுணன் என்ன, துருவன் என்ன, அம்பரீஷன் என்ன, இவாள்லாம் இருந்த இடம் பாகவதாளுடைய பாதம் பட்ட இடம். அதனால பக்தர்கள் மேல மட்டும் பெருமாளுக்கு பித்து இல்லையா, பக்தர்களோடு தொடர்புடைய இடத்தின் மேலும் பித்தான். அதனால மதுரை மால், மதுரை மீது மாலாக பித்து பிடித்தவனாக இருக்கக்கூடிய குருடோத்தமன் வாழ்வு. அந்த மதுரால வச்ச அன்ப தேவப்பிரயாகை இந்த க்ஷேத்திரத்திலையும் வச்சுட்டாராம், கண்டம் என்னும் கடிநகர் க்ஷேத்திரத்திலையும். ஏன்பா இந்த ஊர்லயே அந்த அன்பு வச்சாருனா, இங்கேயும் பக்தர்கள் திரள் திரளா வரா, பெருமாளை சேவிக்க வரா. அதனால மதுரை மால், குருடோத்தமன் வாழ்வு ரெண்டையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. அந்த மதுரை மால் மதுரா மேல அன்பு வச்சான், குருடோத்தமன் வாழ்வு இங்கேயும் அதே போல வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கான். அதே அன்பு இந்த க்ஷேத்திரத்திலையும் வச்சிருக்கான். அதனால மலைய பெரிய கொடையா பிடிச்சு அந்த மழையை தடுத்த எம்பெருமான் மதுரையை விரும்புவது போல் இந்த கண்டம் என்னும் கடிநகரை விரும்பி எழுந்துள்ளி இருக்கான்.